எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இப்போ வந்துட்டு ரெடி ஆயிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு. ஸோ ஆயுத பூஜை கொண்டா லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த 2-3 கம்பெனிஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஈவினிங் டைமில் போகணும். 5:30க்காக கூப்பிட்ருக்காங்க. 5:29 ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இடத்துல வந்துட்டு ஆள் வந்துடுவாங்க. பட் சரி போக வேண்டியதான். அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபன்னாக வந்து நான் வந்துட்டு காமிக்கிறேன். அண்டு உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஆயுத பூஜை நாள் வாழ்த்துக்கள். யா, இட்ஸ் கோ ஃபார் தட். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எங்கே இருக்குன்னா அவங்க இந்த பக்கம் பண்ணி கூட உட்காந்துருக்கேன். அப்படி இல்லை, நீ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. ஹாய் இல்லைடா, ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கடா எடுக்கிற அவரை தான் செல்ஃபி ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சும்மா உட்காந்துருக்கோம். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு சரி அவங்க செய்யாங்களாப்புல தப்பாக பேசுறது. மேட்ருன்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊர் சீன் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இங்கே ஆயுத பூஜை செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கிறேன் வித் டைனமிக் கம்பெனி. அண்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயுத பூஜைன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒன்றும் தெரியல. சரி விடுங்க. அடுத்தது என்ன ஸ்வீட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்வீட் இஸ் கம்மிங் ஆகுது. எங்கள் ஸ்வீட் இங்கே வரும்போது பார்த்துக்கலாம். ஸ்வீட்டை அது கொஞ்சம் தான் தருவாங்க, ஃபுல்லாக தர மாட்டாங்க. வேற என்ன சொல்கிறேன், அங்கே பாருங்களேன் சண்டை போடுறாருங்க ஸ்வீட்டுக்கு. எனக்கு இங்கே அடுத்து வந்து விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் செல்வகுமார் பேரை மாற்றி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்வீட் வருது, கொண்டாடுது. வெயிட் பண்ணுங்க, ஸ்வீட் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒத்துக்க மாட்டேங்கிற அக்கா இந்த பக்கம் அக்கா, அக்கா இந்த பக்கம் வாங்க. காலைல எப்படி கொடுத்தோம் நாங்கள் என்ன இதுன்னு எடுக்கிறது பிச்சை. பரவாயில்ல. முகமது ஆசிஃப் சுகரா எல்லாம் பசியில் இருக்காங்க. கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இப்போ வந்து சாப்பாடு வந்து போகிறாங்க. நான் சொல்லிட்டேன்ல, கேட்கு. சொல்லுங்கண்ணா, கம்பெனியை பற்றி சொல்லுங்கண்ணா லைட்டாக. குவாலிட்டியாக இருக்கு. கம்பெனி பேருக்கு சூப்பர். சரி, அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பேர் கேட்டிருக்காப்புல. ஸோ போடுவோமா? இல்லை பரவாயில்ல, என் சேனல் ஒரு சேனல் தான்.
ஜி இந்த ஜூஸ்லாம் வேணாமா ஜி, அந்த ஜூஸ் வேணாமா, அந்த ஜூஸ் வேணாமா. ஜூஸ் கொடுக்குறாங்க, பேர் அடிக்கணும் என்ன ஜி இந்த ஜூஸ் வேணுமா ஜி? ஜி கண்டுக்கவே இல்லை, சாவு நீ போ, போ சாவு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், நீயே பண்ணிக்க, நான் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ண காசா? கண்டிப்பா வரும். இவர் தான் என் ஃப்ரெண்டு, ஆனா பேர் தெரியல. சின்ன நடக்கும் நம்ம டெய்லி இது பேசிக்கிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் ரெகுலராக வரும். பட் நம்ம இந்த மைக் முன்னாடி பேசுறது இல்லை, பட் நம்ம மீட்டிங் அந்த மாதிரி தான் பேசி பாருவோம். ஸோ அதனால தான் சின்ன ஒரு இருந்தாரு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 2003 வந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணது. ஓகேங்களா? இந்த விஷயம் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் தெரியும், பட் நம்ம ஃபேமிலி டைமுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை தான் நான் ஒரு டைம் ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து நான் வந்து 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் இப்போ நியூவாக வந்திருக்கிறவங்க அதே மாதிரி லாங் டைம் வந்து கம்பெனியை ட்ராவல் பண்ணுற மாதிரி பாருங்க. பட் அதுக்கான அதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கான சரியான கம்பெனி தான் பட் இது. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம டைனமிக் லிஃப்ட் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலி 10 இயர்ஸ் பிஃபோர் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் தான் இருந்தேன். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பார்த்து மேக்ஸிமம் 2 to 3 டேஸ் தான் நம்மளால பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து நம்ம மினிமம் 20 டேஸ் ஹேண்ட் ஓவரே பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலி அப்படின்னா சென்னையை தாண்டி ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ஜாப் இப்போ இருக்கு. அது இல்லாமல் நம்மளோட சப் பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிஃப்ட் நம்ம இன்ஸ்டாலே முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் ஒரு 5 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. பட் அங்கே வந்து லிமிட்டடான ப்ராஜெக்ட் தான். மந்த்லி கம்பல்சரி 2 to 3 ப்ராஜெக்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம மதுரையில் தான் அடுத்த நம்மளோட பிரான்ச்சை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து ஒசூர் கர்நாடகா பார்டரில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த 2 பிரான்ச் வந்து இந்த கம்மிங் இயரில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடும். அது இல்லாமல் இப்போ நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஸ்மால் ஸ்கேல் கிடையாது, பிக் ஸ்கேல் தான். ஆக்சுவலி எப்படின்னா அதுக்கான ஃபுல் செட்டப் வந்து நம்மகிட்ட இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆக்சுவலி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கால் பேக் டீமு, எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஃபேக்ட்ரி செட்டப்பு, ஆல் டுகெதர் நம்மகிட்ட ஃபுல் என்ன எம்என்சி கம்பெனியில் இருக்கோ அந்த ஃபுல் செட்டப் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால பட்டு நம்ம இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க, ஸோ வந்து நம்ம வந்து சின்ன கம்பெனி தான் ஜாயின் பண்ணுறவங்க எந்த ஃபீலிங்கும் வேண்டாம். நமக்கு வந்து லாங் டைம் ஜாப், கண்டிப்பாக ஜாப் அஷூரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இல்லை ட்ராவல் பண்ண கற்றுக்குவோம். ஆக்சுவலி இது ஒரு சின்ன கதை சொல்கிறது. இப்போ ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு நல்லா விவசாயம் பண்ண தெரியும், அவரால் நல்லா உழவு பண்ண முடியும், நடவு வைக்க முடியும், அதை அறுவடை பண்ண முடியும். பட் அவருக்கு நல்லா தெரிஞ்சவருக்கு அதுக்கான இடம் தேவையில்லை. இடம் இருந்தால் தானே பண்ண முடியும், நம்ம ரோட்டில் போய் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கணும், நான் இதோட லேண்டு பண்ணு அப்படின்னும் போது நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். பட் என்னதான் நமக்கு அறிவு இருந்தாலும் அதை ஒருத்தர் ஒரு இடம் கொடுத்தா தான் நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட மிகமார்ந்த கருத்து. அடுத்தபடியாக என்ன பண்ணும், ஆக்சுவலி இப்போ நம்ம 24/7 நம்ம யாருமே இங்கே ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 7 o'clock, லிமிட்டட் தான். பட் நம்மளுக்கு கம்மிட் ஆகிற அந்த 9 hours வந்து ரொம்ப சிறப்பாக கம்பெனிக்காக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியும் வளரும், நீங்களும் வளருவீங்க. ஸோ அதுதான் என்னோடது. ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு
டே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை பொறுத்த ஒரு தனிநபராக வந்து நம்மளை பொறுத்தவரை அது வந்து சின்ன மிஸ்டேக். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மிஸ்டேக்காக மாறும். நம்மளோட எண்ட் இருந்தோ கஸ்டமர் எண்ட் இருந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை, அது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கம்பெனிக்கு தான் ஆகும், உங்களுக்கு ஒன்றும் ஆகும். தான் ஆகும். ஏன்னா அதுதான் நாளைக்கு பதில் சொல்ல போகுது, நீங்க எதுவும் பதில் சொல்ல போகுது. ஸோ அதுதான் என்னங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை சரியா நம்ம ஒரு 80% கேட்குறோம் அப்படின்னு 100% கொடுங்க எங்களுக்கு அவுட். பட் அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது அதோட பெனிஃபிட்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை அதே மாதிரி ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணி கொஞ்சம் ஜாப்பை கம்மி. நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லிமிடெட் ஜாப் பண்ணிட்டு இருந்தோம் சார், அது பின்னாடி நம்ம நெகட்டிவ் ஒரு விஷயமா சொல்லி நம்மளால அதை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெருசு, அது பின்னாடி எங்களால் வர முடியாது. அது பின்னாடியே வரணும்னா அடுத்த வளர்ச்சியை நம்ம நோக்கி நகர முடியாது. பட் ஆக்சுவலி சொன்ன மாதிரி சண்முகம் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போது 5 மெம்பர்ஸ் தான் அப்படின்னு. பட் இன்னைக்கு நம்மளோட கரண்ட் எம்ப்ளாயோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 54 பேர் டைரக்ட் எம்ப்ளாய். அது இல்லாமல் சப்காண்டு ஒரு 20 அந்த 20 ஃபேமிலி, அந்த 20 + 20 54 பேர். இவ்வளோ ஃபேமிலிக்கு டைம் வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பட் அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் அதுக்கான அறிவு எல்லாமே இருக்கும். பட் யாரும் முடியாமலாம் இருக்காது. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில நம்மளால ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது இந்த இதில் போட்டியில் நம்ம சஸ்டைன் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, பட் அதுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டியான ஆள் இருக்கும் நம்மள நிறுவனத்தில் ஓனர் அப்படின்னும் போது அதுக்கான சரியான மரியாதை கொடுத்து நம்ம நகர்ந்து போனாதான் அடுத்து அவரு வளர தான் நாம வளர முடியும். ஓகேங்களா? இதுதான் என்னோட கருத்து. Mr. Ramesh Kumar will share a few words about your experience in Dynamic Gift Company. இனிய மாலை வணக்கம். லாஸ்ட் இயர்ல நம்ம இதே மாதிரி காம்படிஷன்ல மீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஜாயின் பண்ணி லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி 1 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி தெரிய வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு நல்ல க்ரோத் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வித் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம டெக்னிக்கல் டீம், ப்ரொடக்ஷன் டீம், எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் டீம் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் அதில் எக்ஸ்போ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் டீம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு உட்காந்து வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி சென்னையில் எக்ஸ்போ பண்ணும்போதுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக் டீமும் சரி, சர்வீஸ் டீமும் சரி, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும், எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இதை எடுத்துக்கணும். நம்ம கண்டிப்பாக இதோட இன்னும் ஒரு பெரிய ரீச் போவோம். சீக்கிரமே வந்து நம்ம ஆல்ரெடி திருவண்ணாமலை ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம், மயில நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை ஒரு பிரான்ச் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். விஜய் சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் தீபாவளி மயில வந்து நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனியோட சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அதை மைண்ட்ல ஏற்றிட்டு இன்னும் நல்லா கோஆபரேஷனும் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய லெவலில் ரீச் ஆகும். கம்பெனியோடைய வந்து நம்மளுடைய காம்படிட்டர் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம அடுத்த பொசிஷன் போடுறது உங்க எல்லாருமே சப்போர்ட் தேவை. நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் இன்னும் கிராண்டா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். Now I would like to invite Mr. Shanmugam to share நான் பேசுறா போயிட்டு ஓ ப்ரோ நான் அடிச்சுடுறேன். அக்கா சொல்கிறேன், கால் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறேன். கம்மன் சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லுவாங்க. உங்கள் நேம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவேன் கம்பெனியால. ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
நான் பேசுனதுல உண்மை பேசுறேன் இல்லை உண்மைதான் பேசு. உண்மைதான் பேசுறேன். Now I would like to invite Mr. Vinod Kumar to share a few words about your experience in office. அது வந்து இப்போ இது இல்லை இன்னும் இவர் வந்து இவர் யார் இப்போ சவுக்கு சங்கம் நான் வரும்போது என்ன சொல்லிட்டு கன்னட உட்காந்து நீட்னஸ் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. சேல்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் இம்பெக்ட் போகிறது எப்படிங்கிற சப்போர்ட்டாக இருந்தது. இந்த ஆயுத பூஜை வந்து இவங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப பரவாயில்ல இருக்கேன். சர்வீஸ் டீம் சரி, டைரக்டர் டீம் சரி, ப்ராடக்ட் டீமும் சரி, அப்புறம் வந்து நம்ம பிரசாத் சார், அன்புரை சார். ஸோ எங்களோட சேல்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு மெயின் தேவை. கஸ்டமரோட ஃபீட்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறீங்க. விஜய் சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்து வந்தாரு. பேக் எண்ட் வந்து அக்கௌண்ட்ஸு, அங்கே வந்து ஏமா மேம், தற்போது எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. மெயினாக மணி லைன் சரி, செல்வாக்கும் அந்த சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு டைமில் வந்து செல்வா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மொத்தத்தில் நம்ம டீம் ஒர்க் தான் நம்ம மெயின் வந்து க்ரோத்தும் சரி, ஃபோக்கஸும் சரி, டிசிப்ளின் 3 பேர் இருந்தால் நம்ம கம்பெனியில் வாங்க கொண்டு போகலாம். ரன்னிங்கில் இருக்கும் நம்மளுக்கு. தேங்க்ஸ் சார். நீங்கள் என்ன பண்றது? ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹேண்ட் ஓவர் டைமும் சரி, அந்த ரன்னிங் பர்ஃபார்மன்ஸும் சரி, கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் நம்மளோட பேக் போனே நம்மளுக்கு. கஸ்டமரோட நம்ம ரெஃபரன்ஸ் சர்க்கிள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களாம் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி உன்னதான் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. தேங்க்ஸ். Is anyone else to talk about your response? Okay, now I would like to invite Mr. Selva Kumar to share his experience. இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு மனசுல. நான் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு அப்போ நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கணும். கம்பெனிக்கு நான் வரும்போது 0 லெவலில் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு க்ரோத் ஆகிட்டு ஷிஃப்ட் இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ப்ளஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும் எல்லா டீமோடையும் ட்ராவல் பண்ணிட்டு எல்லாரோட ஃபீட்பேக் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை வந்து க்ரோத் ஆகிடுச்சு. Now I would like to invite Mr. Rajadurai. நம்ம இதே மாதிரி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறப்போ பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பேச சொல்லியிருக்கிறதுக்கு நன்றி. அங்கே அந்த பில்டிங்கில் செலிப்ரேட் பண்ணுறப்போ இதை விட கூட்டமும் கம்மியாக, அதாவது இப்போ பர்சன்ஸ் கம்மியான குவான்டிட்டி தான் வந்திருந்தோம். இடமும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன், முன்னாடிலாம் ஒரு ஜாப் மெட்டீரியல் எடுத்து பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாமே ஓன் ஸ்டாக் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு பண்ணிட்டு இருக்கோம்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு விஷுவலாக காமிக்கிற மாதிரி இல்லை, வேர்ட்ஸில் தான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்து அட்டன் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு இயரும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 years 4 years முன்னாடியெல்லாம் ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே இருந்து அந்த அட்மாஸ்பியருக்கும் லாஸ்ட் இயர் பண்ணதுக்கும் இப்போ இயர் பை இயர் எப்படி டெவலப் ஆகிறோன்றது நேச்சுரலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சு நம்மளோட ஒர்க்கு, கான்சன்ட்ரேஷன், ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி. எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்க போவோம். நாங்கள் தரலாம் ஒரு 20 பேருக்கு ஒரு 10-15 பேருக்கு அவ்வளோதான் வாங்குவோம். டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் சார் வந்துட்டு அந்த 20 பேர் 15 பேருக்குமே அவரே டேரெக்டாக வந்து ஒரு 10-15 பொருளை ஏறி இறங்கி ஒன்றா எடுத்து அதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதை வாங்குவார். அது வந்து ஒரு ஸ்டேஜ் போக போக என்ன ஆகும், ஆளுங்க இருக்கிற சரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி விடலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து 70 பேர் 80 பேர் வந்துட்டோம்.
இருந்தாலுமே அவர் என்ன பண்றாரு, அவரே டேரக்டா வந்து ஃபுல்லா அந்த கடையில ஏறி இறங்கி ஒரு செக் பண்ணி இது நல்லா இருக்கா, இதை கொடுக்கலாமா, இதை கொடுத்தா அவங்க ஹாப்பியா இருக்குமா, அது எந்த எம்ப்ளாயியோட ஒரு அவன் ஹாப்பினஸ் முக்கியம் இல்லையா, அதை வந்துட்டு யோசிக்கிற ஒரு ஓனர் தான் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு போக முடியும். எப்பயுமே நான் எப்பயுமே யோசிப்பேன். நான் வரும்போது ஒன்றுமே தெரியாது, ஒரு மெயில் போட தெரியாது, ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ண தெரியாது. ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து நீ வேலை செய்ய அப்படின்ற மாதிரி தான் கம்பெனிங்க இருக்கும். பட் ஒரு ஆளை எடுத்து இப்போ வந்துருக்கப்பா சர்வீஸ் பசங்க எல்லாருமே டெஸ்டிங் நான் எப்பவுமே கேட்பேன், ஏன் சார் புது பசங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க எடுத்து அவங்களுக்கு டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் எஜுகேஷனை சொல்லித்தர கம்பெனிஸ் வந்து ரொம்ப கம்மி. யாரும் அதை பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எடுத்து அவங்க வேலை வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். பட் இங்கே நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் எங்கேருந்துமே எல்லாருமே வந்து ஒன்றுமே அவர் சொல்லிக் கொடுத்து ஈவன் அவங்க உள்ள இல்லை வந்துட்டு இப்போ நியூவாக நான் பார்த்தேன் முந்தானத்து புதுசாக ஆள் எடுத்திருக்கோம். அங்கேருந்து அவங்க டேபிளில் வந்து உட்காந்து அவங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஓனருமே கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. சாரோட இவ்வளோ பெரிய க்ரோத்துக்கு வந்து அது ரொம்ப பெரிய அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இல்லையா நானே அவங்க கற்றுக்கோங்க சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் வைப்பாங்க, அந்த மாதிரி இறங்கி நான் சொல்லித்தரதை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்களும் வளருங்க என்னையும் வளர வைங்கன்ற அந்த கான்செப்ட் வந்து உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப ஒரு யாருக்குமே இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு பர்சன்ஸ் தான் இருக்கும். அந்த நல்ல மனசுல சார் சரிங்களா. அது இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய லேக் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்கும். பட் இங்கே நம்மளோட க்ரோத்தை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நம்ம டக்குன்னு இப்போ ஐயோ வேலை போகுமோ இருக்குமோ அந்த மைண்ட் செட்லாம் நமக்கு என்றைக்குமே இருக்கும். நான் எப்பயுமே ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை வந்து வேலை செய்யலாம், வந்து செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எப்பயுமே சார் நமக்கு கொடுப்பாரு. ஸோ எல்லாருமே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் குட்டி ஆஃபீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம், ரொம்ப கம்மியாக ஆளுங்க இருக்கும். ஸோ அங்கேயே முடிச்சுப்போம். அடுத்தது வந்து ஒரு நான் லாஸ்ட் இயர் அங்கே செல்லும்போது ரமேஷ் சார் சொன்னார், நம்ம ஆஃபீஸில் இடம் இல்லாதனால நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தது. பட் இப்போ எப்படி உட்காந்துருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல. ஸோ நம்ம இன்னும் நெக்ஸ்ட் இருக்க மாட்டோம், இன்னும் பெரிய ஆஃபீஸில் வந்து அப்படியே மொத்தமாக இன்னும் சேர் போட்டு இன்னும் பெரிய ஆஃபீஸ் நிறையா கட்டி போயிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃபீஸில் இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னும் பெரிய ஆஃபீஸ் போக போகிறோம். எனக்கு தெரியாதே அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இடத்துல இருந்து ஒரே ஒரு டேபிள் போட்டு நான் ஒரே ஒரு பொழுது நின்றுட்டு இருப்பேன், சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஆஃபீஸில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டாஃப்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ஃபேமிலிஸ் ஆட் ஆகுது, இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. ஒரு 7-8 வருஷத்துல நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் சப்போர்ட்டை இன்னும் கொடுத்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் உங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ்லேயே இன்னும் நம்ம வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு நம்ம கம்பெனியாக கொண்டு போயிடலாம். ஸோ எல்லாருமே சார் சொல்கிற மாதிரி டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். தனியாக யாராலையுமே ஓட முடியாது, எப்பவுமே சார் சொல்லுவோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம முன்னேறி போகும்போது தான் அது வந்து இன்னும் அழகாக நல்லபடியாக நம்ம கம்பெனியை கொண்டு போயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு கம் ஹியர் டு செலிப்ரேட் ஆயுத பூஜா. Now I would like to invite our MD sir to talk a few words about our works, our company and about the persons, everyone. Good evening all of you. எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் நிறைய டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கேரியர் வளர்ந்ததில் நிறைய டைம் வந்து இந்த க்ரோத் பத்தலை. ஸோ இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்ற ஃபீல் இருக்கும். பட்டு எப்படி தான் நமக்கு தேவையான விஷயம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னா கூட காட் கிரேஸ், கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஓரளவுக்கு நெறி தவறாமல் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கேன். நான் எவ்வளோ பணக்காரனாக இருக்கேன்னா, நான் வளர்ந்துட்டேன்னா, உங்களையெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போனேன்னா, அது அப்படின்றத தாண்டியும் ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு மனுஷனாக ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வி ஷுட் கீப் சம் டிசிப்ளின்ஸ். அந்த டிசிப்ளின்ஸில் ஓரளவுக்கு இல்லை 90% வந்து டிவிஐடி இல்லாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லாங் டைம் ஒரு சஸ்டைன்டாக பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் சக்ஸஸ் ஆகும். உடனே வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா லாட்டரி டிக்கெட்டில் வாங்கி திடீர்னு ஒருத்தவங்க வாழ்ந்துருவான், ஒரு பேர் செத்து போயிடுவோம். லாட்டரி டிக்கெட்டில் பணக்காரனாக வாங்குவோம். நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா யூ நீட்ஸ் டு ட்ராவல் ஃபார் எ லாங் டைம். ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவோம்.
இதில் நம்ம லைஃப்பில் வந்து 2 விஷயம். ஒன்று திறமையாக வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு லக்கில் வந்துச்சா அப்படின்னா, லக்கில் வர்றது திடீர்னு நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு காணாமல் போயிடும். திறமையிலையும் சஸ்டெயின்டாக அகைன் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து நம்ம கையில் ஒரு அசட்டாவோ நம்ம சொத்தோ பணக்காரனாவோ அப்படி இல்லை அப்படின்னா கூட we will be stand as a successful personality in the society. அதுக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம மனசை வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோ வசதியாக வரோம், அது மட்டும் நம்மளோட வாழ்க்கை இல்லை. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த வழி வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளோட ரியல் க்ரோத். இதையா ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லி படிக்கணும்னு நினைக்காதீங்க. என்னன்னா லாங் டைம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு ஒரு 22 வருஷமா ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த இப்போ வந்து ஒரு மாசத்துல இல்லை ஒரு நாள்ல எப்படி வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம வந்திருக்கேன். அதுக்கான மனநிலை, மன வலிமை, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் மெயினா. ஏன்னா ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஃபீல் இல்லாமல் திஸ் பீப்புள் ஆர் மை ஃபேமிலிஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்னோட பெஸ்ட் இப்போ மேடம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரெக்ரூட்மெண்ட்ல 2 விதமான பாயிண்ட்ஸ் வச்சுப்பேன். ஒன்று ஃபர்ஸ்ட் டீமா they should be very honest and ready to hard work. That is their quality which I am expecting. The second thing, அவங்களுக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், இது 2மே தான் வேணும். ஏன்னா வெறும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னா, நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், நியாயமாக இருக்கேன் அப்படின்னா ரொம்ப வளர முடியாமல் போயிடும். ஒன்று அந்த பார்ட்டையும் நம்ம கேர் பண்ணணும். அதே நேரத்தில் திறமையான நபர்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அந்த ரோல் வந்து நம்ம அச்சார் சார் வந்து ஒரு பெரிய பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து ஐ would like to say a great thanks to our அச்சார் மிஸ்டர் உசைன் சார். அதே மாதிரி நம்மளோட ட்ராவலிங்கில் இப்போ நம்ம இடம் இந்த ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம லாங் டைம் இருக்கிற பீப்புள் தான் என் கூட இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ, எதில் நான் தெளிவாக இருக்கணும் அந்த வேலையை மட்டுமே நான் செஞ்சு தான் இவ்வளோ தூரம் வளர்ந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணோம். ஏன்னா எனக்கு எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் எலெக்ஷன் ஒர்க் பண்ணதும் கிடையாது, ஒன்லி மெயின்டெனன்ஸில் இருந்தேன். ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு லாங் டைம் ட்ராவல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போக முடிஞ்சு. எடுத்தோன்னே உள்ளெல்லாம் போக முடியல, ஏன்னா தெரியாத வேலையை பண்ணி தோற்றுருவோன்ற பயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு தான் எலெக்ஷனுக்குள்ளே என்ட்ராகணும். அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 years when we have started the company. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம டோட்டலி வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற பிளேயராக பண்ணுறதுக்கு எல்லா விதமான நாலேஜும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் மூலமாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். ஸோ அது மூலமாக நவ் we are engaging the teams. ஒரு பர்சன்ஸும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலி சேலஞ்சு அண்ட் ஸ்கில்டு டீம்ஸை நம்ம ஃபேமிலியில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ராவலிங்கில் நம்ம இந்த இயர்க்கான மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து அதான் சொல்லுவேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இடத்துல நான் ப்ளே பண்ணதே இல்லை. என்னை தூக்கிட்டு போய் ப்ளே பண்ண வச்சிருக்காரு ஒன் மிஸ்டர் ரமேஷ் சார். Give them a great hands up for participating in Expo. ஏன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் போயிட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் நான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ ஹி வாஸ் டேக்கிங் மீ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் எக்ஸ்போ. அது கொடுத்த கான்ஃபிடென்ட் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை இண்டஸ்ட்ரீஸில், எலிவேட்டர் இண்டஸ்ட்ரீஸில் வித்தின் அ மந்த்து 2 எக்ஸ்போலாம் ஒரே மாதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுவும் வந்து மதுரையில், சென்னையில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சுன்றதை தாண்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு. But we done in this year. We are participating to Expo within a month in different locations. அதில் பார்த்தீங்கன்னா அப்போவுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வித் அவர் மேனுஃபேக்சரிங் டீம், ராஜதுரை அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ், ப்ளஸ் வந்து அதில் சப்போர்ட் கொடுத்துருக்கிற கோஆர்டினேஷன் டீம். அந்த மொமெண்ட்லாம் எதுவுமே பண்ணல, நாங்கள் மட்டும் முடித்தோம், எல்லாம் கட்டிட்டு பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ மைண்ட் வரும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பெண்டிங்காகவே இருக்குது. ஸோ வி நீட்ஸ் டு கிவ் அ கிரேட் ட்ரீட் டு ஆல் ஆஃப் யூ. அது பிரித்து பண்ண முடியாது. யாராவது ஒரு மூமெண்ட்ல யாராவது ஒருத்தவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பிரித்து பண்ணிட்டோன்னா இன்னொருத்தவங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். அதனால வந்துட்டு நான் தனியாக இந்த டீம் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ண முடியல.
பட் ரொம்ப ஏதோ பெண்டிங் வச்சிட்டோமோன்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ இப்போ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். திஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் எக்ஸ்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இப்போ நம்ம பெருமாள் எடுத்துக்கலாம், லாங் டைம் வாஸ் ட்ராவலிங் வித் அஸ். ஸோ அது மாதிரி மற்ற ஒரு நார்மல் ஒர்க்கிங் ப்ரொசீஜரில் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவோம். 15 நாள் 20 நாள் பண்ணோம் அப்படின்னா 2 நாளில் பண்ணுற டீம்லாம் நம்மகிட்ட இருக்காங்கல்ல, தே ஆர் வித் அவர் ஃபேமிலி. ஸோ அவங்க இது மாதிரி நம்ம யாரோ ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணி ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணல அப்படின்னா தப்பாயிடுன்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து தனியாக ஒரு ட்ரீட் மாதிரி பண்ணலை. சரி, நம்ம அந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷனை வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த ஆர்கனைசிங் டீம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாங்களோ என்ன வேணாலும் பண்ணிடுங்க சொல்லிட்டேன். பிரித்து பண்ணக்கூடாது, பட் எந்த லெவலுக்கு பண்ணணும் விருப்பப்பட்டாலும் பண்ணுங்க சொல்லிட்டு ஆர்கனைசிங் டீமுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we are prepared to meet a get together probably after Diwali we can plan, because up to Diwali we are in a celebrative mode. So after Diwali we will have a get together at any of whatever the second milestone in this year. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எல்லா தகுதியும் இருக்குது. ஒரு லிஃப்ட் வந்து சேஃப்டியாகவும் குவாலிட்டியாகவும், ஏன்னா லிஃப்ட்ன்றது இட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ட்ராவலிங் ப்ராஜெக்ட்ன்றதுனால வந்து ஹியூமன்ஸோட சேஃப்டி மெஷர்ஸில் வி வில் கிவ் அ கிரேட் கான்சன்ட்ரேஷன். நார்மலாக ஏதோ போனோம் போட்டுச்சு ஓடிச்சு அப்படின்ற ஒரு லிஃப்ட் கம்பெனி ஓனர் மாதிரி இல்லாமல் 100% சேஃப்டி இன்ஷூர். ஒரு ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஒரு லிஃப்ட் என்ன இருக்கணுமோ அந்த நாம்ஸ் படி லிஃப்ட் இருக்கும். ஆனால் அதுக்கான லைசன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்காம வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே எப்படின்னா என்னோட மைண்ட் செட் தான், ஐ டன் அ கிரேட் திங்ஸ், பட் என்னை வேலிடேட் பண்ணுறவங்களுக்கு அதுவே இல்லை நான் என்ன வாங்கலாம் அது மாதிரிலாம் இருந்தது. பட் அது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் மென்டாலிட்டி ஆக்சுவலி, பிகாஸ் வி நீட் டு ட்ராவல் வித் த கவர்மெண்ட் நாம்ஸ் ஆல்சோ. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம டீமில் இருக்கிற மிஸ்டர் வினோத் அண்ட் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் ஆச்சு. ஸோ 2 பேரோட சப்போர்ட் அண்ட் ஆல் யுவர் support, we reached our government CIG lift license. Now we are a government approved lift manufacturing company. இது எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னிக்கல் திறமையான நபர்களை வச்சுக்கிட்டு இருந்து கூட அது ஒரு சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னால் இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு அந்த பிஸ்னஸ் வாய்ப்பெல்லாம் தட்டி போச்சு. ஸோ இப்போ வந்து we are a fully equipped lift manufacturing company. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து எல்லா வகையிலையும் ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு கம்பெனியாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இதுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கிற ஒரு அப்ளிகேஷன் அண்ட் ரெக்வஸ்ட் எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், யாராவது ஒருத்தவங்ககிட்ட 90% திறமை இருக்குது, ஒருத்தவங்க 10% திறமை இருக்குது அப்படின்னா 2 பேரோட மியூச்சுவல் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா 90% திறமை இருக்கிறவங்க தான் ரியலாக திறமைசாலி, 10% இருக்கிறவங்க கொஞ்சம் வீக் பர்சனாலிட்டி கூட வச்சுக்கலாம். பட் அந்த 2 பேரோட கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது, கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 100% ரிசல்ட் வந்து கம்பெனிக்கு கிடைக்கும். இது என்னன்னா ஒரு தனி மனுஷனோட ஈகோ போயிட்டு கம்பெனியோட வளர்ச்சியோ ஒரு ஓவரால் ஒரு பெரிய வெற்றியை தடை பண்ணுற விஷயம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட ஈகோவில். ஏன்னா ஒருத்தர் 90%, ஒருத்தர் 10% தான். 90% ஸ்கில் நீ என்னப்பா சொல்கிறது நான் கேட்குறது, 90% ஒரு கணக்கில் 90% தாண்டா குழிக்குள்ள தான் விழ போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஃபுல் சக்ஸஸ். ஸோ அந்த 10% பர்சன் கூட கை கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து கிராஸ் பண்ணி கணக்கு தாண்டிட்டு we can stand as a successful personality. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் கொஞ்சம் அந்த லேக் இருக்கிற ஃபீல் இருக்கிறதுனால அதை நான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து கடவுளோட இறைவனோட படைப்பில் வந்து யாருமே வந்து சரியில்லாதவங்க திறமை இல்லாதவங்க அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே மிகவும் திறமையான நபர்கள் தான். அதே மாதிரி ஒரு தனி மனுஷன் மட்டுமே எந்த விஷயத்தையும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டே போக முடியாது. அதனால் வந்து எல்லாருக்கூடையும் வந்து கோஆர்டினேட்டிவாக இருங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கூடையும் கை கொண்டு ஜெயிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா வெற்றி ஈஸியாக நம்ம கையில் கிடச்சிடும் சொல்லி வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ
சொல்லுவோம் கம்பெனி அவ்வளோதான். கம்பெனி வந்து பேசிட்டாங்க. நம்ம வந்துட்டு இப்போ சும்மா பேசுங்க. சாப்பாடு போட போகிறாங்க, சாப்பாடு போட போகிறாங்க, நாளைக்கு பிச்சை எடுக்க போகிறோம். நாளைக்கு பிச்சை இல்லை இல்லை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா நடக்கு மட்டும் முன்னாடி சொல்லிடுறாரு. பாவம். நீ அசிங்கமா தோல் கிளி பண்ணி போட்டுற போடா. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கம்பெனிடா. நான் எப்படா ட்ரோல் பண்ண இருந்தா ட்ரோல் பண்ணி போட்டுற லூசு போயில பேசல. இது கிஃப்ட் வாங்க பேசலாம். கிஃப்ட் வாங்காம என்ன பேசுவேன்? எங்க அப்பா அவர் கிளம்பிடுவார் உடனே. நான் எடிட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி எடுத்ததை போட்டுருக்கேன் பாருங்க. சரி நீ பேசு, ஏதாவது பேசு. கம்பெனி சொல்ல கம்பெனி டைனமிக் கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளை அழைச்சி ஸ்மித் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அழைச்ச நம்ம பழனி சார் இங்கே கேமரா பார்த்து மிக்க நன்றி. சாப்பாடு அப்படியே வாங்க, எல்லாம் சாப்பாடு கூப்பிட்டாங்க. இதெல்லாம் புரியுதா? ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு ப்ரூஃபர்ஸாக போட்டு விட்டுருவோம். சாப்பாடு வாங்க போகிறோம். அப்படி செஞ்சு வரும். சரி, ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா பிரச்சனை இல்லை. அது அப்படி பண்ண ஸோ ஆயுத பூஜை சிறப்பம்சங்கள் இங்கே தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பொரி, இது இந்த இது இது எல்லாமே வந்துட்டு பொரி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, ரேக்கு, பழம், வெத்தலை அண்ட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு மோர் தென் ஸ்பெஷல். எதுக்காக அப்படின்னா என்னோடய ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு கொடுத்தது. ஸோ கடலை, பூரி, ஜப்பரி எல்லாம் கொடுத்தாங்க. அண்டு இது வந்துட்டு இந்த ஒரு டின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டின்னு வந்துட்டு இவங்க லைக் டைனமிக் கம்பெனிலேருந்து இதெல்லாம் தந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு ஏஷியன்லேருந்து தந்தாங்க, ஸ்வீட் பாக்ஸு. அண்டு இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எது அப்படின்னா வந்துட்டு ஆயுத பூஜை சிறப்பு. ஸோ தட்ஸ் நான் வந்துட்டு அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக எடுக்கிறேன். அண்ட் ஓப்பன் பண்ணலாமா? ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு ஏஷியன்லேருந்து கொடுத்தாங்க. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட். வா, தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி அல்வா, இது லட்டு, இது அப்படி இப்படின்னு ஒரு ஸ்வீட் அட்டாலமே உள்ளே இருக்குது. இட்ஸ் நைஸ். இது நான் மூடிடுவேன். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஹேராக இருக்குது. எல்லாம் என்னோட ஹேர் தான். ஸோ நைஸ். ஏஷியன்லேருந்து ஒரு பாக்ஸ் வந்துட்டு அப்படியே பவர் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பிரிக்கலாமா?
இல்லை எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான் அடுத்த பாக்ஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு டைனமிக்லேருந்து கொடுத்துருந்தாங்க. என்ன இருக்கு கவரேஜே வந்து ரொம்ப சூப்பராக இருங்க. பார்க்கலங்க நீங்கள் பாருங்கள். எஸ், எக்ஸ்ட்ரா அல்வா வந்துட்டு அதுக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க. நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு சில்வர் ஆயில் கூட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி ஒரு செட்டப்போடு வந்துட்டு உட்காந்துக்கிறது. அண்ட் இட்ஸ் லைக் 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு இது. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா வந்துட்டு நானும் இது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். அண்ட் மோர் தென் அந்த ஃபன் வித் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த டைனமிக் சார் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அண்டு அங்கே ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அது வேணாம் நினைக்கிறேன். ஸோ இது யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்த கட்ட வேலைக்கு பார்க்கலாம். ஸோ ஹாப்பி டு ஆல் ஆயுத பூஜை. அண்ட் இந்த ஆயுத பூஜை வந்து நாளைக்கு தான் வரும். ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற டே. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, பார்த்தீங்களா, ஹாப்பி. பபாய்.